ரோல் ஆக்ஷன். இது நம்ம மாதிரியான சாமானியர்களுக்கான வீடு. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. கட் கட் கட். என்னாச்சு? ஏன் உடம்பெல்லாம் அப்படி நெளிற? சாதாரணமா நெல்லுமா. என்ன பண்ற மகா? மகா நார்மலா இரு, டென்ஷன் ஆகாத. ஏன் உடம்ப அப்படி நெளிக்கிற? முகத்தை நார்மலா வச்சுக்கோ. சாதாரணமா நில்லுன்னா அது கூட உனக்கு புரியாதா? இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத திரு. மகா, முதல்ல நான் சொல்றத கவனமா கேளு. இங்க யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கோ. நீ மட்டும்தான் இருக்க. நீ வாங்கின ஒரு வீடு உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? பக்கத்து வீட்லயோ எதிர்த்து வீட்லயோ போய் இந்த வீட்டை வாங்குங்கன்னு சொல்லுவல. அதே மாதிரி நினைச்சுக்கோ. கூச்சப்படாம, ரொம்ப யோசிக்காம, யதார்த்தமா நடி. எல்லாமே சரியா வரும். புரியுதா? புரியுதுக்கா. ஏன் இப்படி திடீர்னு அரிக்குதுன்னு தெரியலையே. இப்பாரு, முதல்ல உடம்ப அப்படி ஆட்டாத. ஏன் ஃபேஸ் அப்நார்மலா வச்சிருக்க? கொஞ்சம் நார்மலா தான் வச்சுக்கோ. ஏன் இதெல்லாம் தெரியாதா? சரிங்க, நான் நார்மலா இருக்கேன். சார், இப்ப சரியா நடிப்பா சார். சரிம்மா. அஸ்வின் ரெடியா? ரெடி டைம் சார். ஆச்சு, போலாம். ரெடினா போலாம் சார். கொடுத்து. ரெடி. கேமரா ரோல். ரோலிங் ஆக்ஷன். இது நம்ம மாதிரியான சாமானிய மக்களுக்கான வீடு. பரசுராம் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்காக கட்டித்தர. கட். நினைச்சேன் நீங்க தான் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். என்ன ஷூட்டிங்க கெடுக்கிறதுக்காக உங்க தகுடு தத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதான் எனக்கு எல்லாம் ஒவ்வொன்னா புரியுது. என்னடா திடீர்னு காஞ்சனா மேடம் இங்க எப்படி வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி நான் நடிக்கிறது தெரியும்னு யோசிச்சேன். நீங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்லாம அவங்க இங்க வர வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நான் போட்டிருக்கிற மேக்கப்லயும் இந்த ட்ரெஸ்லயும் நீங்க என்னமோ பண்ணிருக்கீங்க. அதான் எனக்கு அப்படி அரிக்குது. என்னால ஒரு நிமிஷம் கூட நேரா நிக்க முடியல. அடுத்தவங்க கஷ்டத்துல இப்படி சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஆனா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. நீங்க என்ன பண்ணாலும் இந்த விளம்பரத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நான் திரு சாருக்காகவும் திவ்யாக்காகவும் எப்படியாவது நடிப்பேன். பிடில் வாசிக்கிற மாதிரி நொடிக்கு நொடி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கா. இதுல நடிக்க போறேன்னு சவால் வேற. கடவுளே, எப்படியாச்சும் இந்த விளம்பரத்தை நான் நடிச்சு கொடுக்கணும். இந்த கவிதா நினைக்கிற எதுவுமே நடக்க கூடாது. உன்னை நம்பிதான் இப்ப கேமரா முன்னாடி போய் நிக்க போறேன். தயவு செஞ்சு என்ன கைவிட்டுறாத. ஏய் மகா, என்னாச்சு மகா? எங்க போயிட்ட திடீர்னு? அது இந்த விளம்பரம் நிச்சயம் ஜெயிக்கணும்னு நான் சாமியை கும்பிட்டுட்டு வந்தேன்க்கா. இப்போ நடிக்கிறேன்க்கா. ஓ, சரி. திரும்பவும் சொல்றேன், டென்ஷன் ஆகாம நடி. நீ பதட்டமான சீன் சரியா வராது. சரிக்கா. உடம்ப நெளிக்காம நடி. முக்கியமா முகத்தை நார்மலா வச்சுக்க. இந்த பர்மா இந்த தடவை கரெக்டா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். போலாமாமா? சார், ஒரு நிமிஷம். டயலாக் பேப்பர் கொடுக்குறீங்களா? அப்பா கொண்டு வாப்பா. இந்தாங்க சார். இந்தாம்மா. கவிதா, இவ்வளோ பிஸியான ஷூட்டிங்ல கூட கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கூட பார்க்குற போல இருக்க. ரெடி சார். குடுமா. இந்தாப்பா. மகா ரெடியா? ரெடிக்கா. கேமரா ரோல். ரோலிங் அண்ட் ஆக்ஷன்.
எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட கனவு. அதுவும் இப்படி ஒரு வீடு வாங்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டிருப்பீங்க. நம்ம மாதிரியான மிடில் கிளாஸ் மக்களுக்கு பட்ஜெட் விலையில அட்டகாசமா ஒரு வீட்டை கட்டி தர போறாங்க பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இது மாதிரி இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர பட்ஜெட் வீடு. உடனே புக் பண்ணுங்க. என்னாச்சு? சரியா நடிக்கலையா? சாரிக்கா, திரும்பவும் நடிக்கிறேன். எப்படியாச்சும் நடிச்சிடுறேன்க்கா. வாவ் வாவ், சூப்பர் மகா, சூப்பர். ஆமாமா, எல்லாம் கரெக்டா இருந்தது. இவ்வளவு நேரம் நெளிஞ்சிட்டு இருந்த, எப்படி திடீர்னு சரியா நடிச்ச? மேடம், உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, அங்கேயே வச்சிருங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன். போனை எடுக்க மாட்டேங்கிறா பாட்டி. லலிதா, அவ இன்னும் பார்த்திருக்க மாட்டா. இன்னொரு தடவை பண்ணு. மேடம், மேடம், திரும்ப போன் வந்துட்டே இருக்கு மேடம். இந்தாங்க. யார் இத்தனை தடவை கால் பண்றது? ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே மேடம். பைரவா அண்ணன் எதுக்கு ஃபோன் பண்றாரு? அண்ணா, என்னண்ணே இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கீங்க? லட்சுமி, என்னாச்சு அண்ணி? ஏன் இப்படி அழறீங்க? குட்டி குட்டி குட்டிக்கு என்னாச்சு அண்ணி? அவனுக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா இருக்கான்ல? குட்டி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான் லட்சுமி.